ஸோ இந்த நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைய பெறுறதுக்கு ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எவ்வளோ செலவு. ஸோ 10 மாதம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று 10 வருஷம் எவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தவங்க ஒரே நிமிஷத்தில் கொண்டுட்டான். ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அவனை சுட்டு கொல்லணும், அவனை மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதனால வந்து இந்த தப்பெல்லாம் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி சவுதி அரேபியா, அரபு கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா தண்டனைகள் கடுமையாக இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்லி அதனால பயத்தினால தப்புகள் குறையுமே தவிர, பர்சன்டேஜ் குறையுமே தவிர யாரும் அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. ஸோ இதுக்கு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், இது 2 தாங்க முக்கியம். இந்த 2ம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, ஸோ நம்ம லைஃப்பில் இதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஸோ இதை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். சினிமாவில் இந்த மாதிரி காரியங்களை எடுக்கிறத கட் பண்ணணும். ஸோ ஸ்கூலில் இந்த மாதிரி காரியங்களை டீச் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் பையன் நல்லா டிகிரி வாங்கணும், நல்லா படிக்கணும், ஸோ இந்த பட்டம் வாங்கணும் இப்படின்னு தான் யோசிக்கணும் தவிர அவன் ஒழுக்கமாக வளரணும், சமுதாயத்தில் நல்ல ஒரு பையனாக இருக்கணும், ஸோ ஸ்கூலில் ஒரு நல்ல பையனாக இருக்கணும், போகிற இடத்துல ஒழுக்கமாக இருக்கணுன்றது யாருமே விரும்புறது இல்லை. நீ ஸ்கூலும் அதே தான், படிப்புன்னு சொல்லி தராங்களே தவிர பண்பு யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை. ஸோ பண்போடு சேர்ந்த கல்வி தான் சிறந்த கல்வி. நம்ம தண்டனை கொடுக்கறது இது எல்லாமே சட்டம் தன் கடமையை செய்யும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற தீர்மானம், என் பையனை நான் வந்து தனி மனித ஒழுக்கத்தோடையும் சமுதாய ஒழுக்கத்தோடையும் நான் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் டிசிஷன் எடுங்க, நான் தனி மனித ஒழுக்கத்தோடையும் சமுதாய ஒழுக்கத்தோடையும் இருப்பேன் ஸோ அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுங்க. கண்டிப்பாக நம்ம தேசத்தில் தவறுகள் நடக்கிறது குறையும். ஸோ நம்ம என்ன தான் கடுமையான தண்டனைகள் கொடுத்தாலும் அந்த தண்டனை திருப்பி கொடுத்துட்டே தான் இருக்குது. அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா தண்டனை திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்குது, மரண தண்டனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த தவறுக்கு வந்து முற்றுப்புள்ளி கிடையாது. ஸோ அப்போ நாம் மாறாமல், ஸோ தண்டனை எவ்வளோ இது பண்ணாலும் மாறப்போகிறதில்ல. ஸோ நம்ம சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். நம்ம எடுக்கிற சினிமா, ஸோ சினிமாவில் ஒரு மாற்றம் வேணும். ஸோ படிக்கிற ஸ்கூலில் ஒரு மாற்றம் உண்டாகணும். பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு மாற்றம் உண்டாகணும். இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம நாட்டில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், இது 2மே ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.